Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூவை இந்த மாதிரி அழகா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பால் மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்யறதுக்கு பூவை கட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இதை நம்ம கோர்க்க தான் போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முல்லைப்பூ இல்லை மல்லிகைப்பூ குண்டு மல்லி எந்த வகையான பூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஊசி எடுத்துக்காங்க. ஊசியில் நம்ம நார்மலாக பூ கட்டுற நூலையும் கோர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா மெலிசான நூலையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மல்லிகைப்பூ எடுத்திருக்கேன். இந்த பூவை இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கலாம். இதுக்கு இந்த மல்லிகைப்பூவோட காம்பு மெலிசாக இருக்கிறதுனால நான் சின்ன ஊசியாக எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஜாதி மல்லி அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்க பூ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊசி எடுத்துக்காங்க. ஒவ்வொரு பூவாக இந்த மாதிரி ஊசி வச்சு கோர்த்துட்டே வந்துடலாம். ஊசியிலிருந்து இப்போ அந்த பூவை ஒரே பக்கமாக பார்த்தீங்கன்னா நூலுக்கு இழுத்து விட்டுறலாம். கோர்க்கிற பூவை நீங்கள் நூலோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தள்ள வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி வைங்க. ஏன்னா ஃபைனலாக நமக்கு நாட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நூல் தேவைப்படும். இந்த மாதிரி பூ கோர்க்கிறப்ப நீங்கள் ஒரே சைடே ஃபுல்லாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா பூ கோர்க்கணும். பூவை ஒரே சைடில் கோர்க்க நீங்கள் நூல் பக்கம் தள்ளி விட்டுட்டே வாங்க. பூவை மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் அது ஒரே சைட்லேயே வர மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்காங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பூவை ஃபுல்லாக கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நூலோட ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்தி டைட்டாக பிடிச்சிட்டு அதை இப்படி சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்காங்க. இப்போ இந்த மாதிரி நாட் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பூ நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கும். நீங்கள் கரெக்டாக பூ நல்லா கீழே விழாத மாதிரி பார்த்து டைட்டாக நாட் போட்டுக்காங்க. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோர்த்து முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்க நூலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ரோஜா பூ அந்த மாதிரி ஏதாவது பூ வச்சோம் அப்படின்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் மல்லிகைப்பூவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம குண்டு மல்லியில் செஞ்சோம் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். ப்ளஸ் இது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.